ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுக்க செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. இப்போது என்னமான மாற்றங்கள், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கான விலையை வந்து பார்த்தா மாற்றி அமைச்சே இருப்பாங்க கேஸ் நிறுவனம். அந்த வகையில் இப்போதைக்கு இன்று முதல், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலையை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் 19 கிலோ கொண்ட கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது வணிக எரிவாயுக்கான சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலிண்டர் விலையை உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இதுவே நீங்கள் 14 கிலோ கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ சேம் அதே மாதிரி அமௌண்ட்டு தான். புதிய விலைப்படி எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படின்னா 1855 ரூபாய் வந்து பார்த்தா உங்களுக்கான சிலிண்டர் விலை இப்போதைக்கு வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1802 ரூபாய் இருந்துச்சு. இப்போ அதை வந்து 1855 ரூபாய் வந்து பார்த்தா உயர்த்தி இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 1817 ரூபாயிலிருந்து 1855 ரூபாய் உயர்த்தி அமைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு மேலே இந்த மாதம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இது முழுக்க கமர்ஷியல் சிலிண்டருக்கான விலையை மட்டும்தான் உயர்த்திருக்காங்க. வீட்டு உபயோக சிலிண்டரில் எந்த மாற்றமும் இல்லைன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய அரசு வந்து அப்டேட் பண்ண சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 14, 2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் ஆதார் கார்டு கூட ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அந்த டேட்டா பேஸ் படி உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் வந்து ஆகும். கடைசி தேதிக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மேபி நீங்கள் அமௌண்ட்டு கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் தேதிக்குள்ளே அப்டேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்டேட் பண்ணுறது, யாரெல்லாம் பண்ணணுன்றது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 3வது அப்டேட் என்ன, தமிழ்நாட்டில் இன்று முதல் வந்து பார்த்தா சுங்கச்சாவடி கட்டணம் இருக்குது பாருங்கள், அது வந்து உயர்த்திருக்காங்க செப்டம்பர் 1ஆம் தேதி முதல். ஸோ தமிழ்நாட்டில் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தோன்னா 36 சுங்கச்சாவடியில் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. மேலும் இப்போ ஒரு 25 டோல்கேட்டில் நள்ளிரவு முதல் கட்டணத்தை வந்து உயர்த்தி அமைச்சிருக்காங்க. 5 முதல் 7% வரை வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. அதிகபட்சமாக 5 முதல் 150 வரைக்கும் கூடுதலாக கட்டணம் செலுத்தப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க, நல்லா வாகன ஓட்டிகளாக இருக்கீங்கன்னா டோல்கேட்டில் உங்களுக்கான அமௌண்ட் உயர்த்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஃபாஸ்டேக்லையுமே ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னா கார் இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்கள், அது குறித்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கார் இன்சூரன்ஸ் திட்டத்தில் மாற்றங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. என்று முதல்ல செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய கார்களை வாங்குவோர் கூடுதலாக பணத்தை இன்சூரன்ஸ் திட்டத்திற்காக செலவிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்பு நாளை முதல் கார்களுக்கு ஓன் டேமேஜ் கவரேஜ், அதாவது பம்ப் டு பம்பர் இன்சூரன்ஸ் பெற வேண்டிய கட்டாயமாக்கியுள்ளது. இதன் மூலம் தற்போது புதிய கார்களுக்கான டவுன் பேமெண்ட் அளவு வந்து பார்த்தா 12,000 ரூபாயில் அதிகரித்துள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓன் டேமேஜ் கவரேஜ் கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வந்து பிறப்பிச்சிட்டாங்க. புதிய கார்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஓன் டேமேஜ் கவரேஜுக்கான இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்னென்னா காசோலைக்கான விதி, அதாவது சலான் இருக்க பாருங்கள், அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கி காசோலை பண பரிமாற்றத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் மோசடிகளை தடுக்கவும் புதிய விதிமுறைகளை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலாக்கம் செய்தது. இப்புதிய விதிமுறையில் படி அதிக தொகை கொண்ட காசோலைகள் பரிமாற்றம் செய்யும் முன்னர் வங்கிகள் காசோலை கொடுத்தவரின் அனுமதியை தனியாக பெற வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதியே இந்த விதிமுறைகள் அமலாக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்திய வங்கிகள் இதை நடைமுறைப்படுத்த கட்டமைப்புகளை உருவாக்கும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த புதிய விதிமுறைகளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாக்கம் செய்வதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படி நீங்கள் வந்து சலான் இருக்குது, அந்த இது அந்த டிடிஓ சலானை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா யார் வந்து அனுப்பியிருக்காங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை தனியாக போயிட்டு ஒப்புதல் வாங்கணுன்ற மாரி ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருந்தாங்க. அந்த விதிமுறை இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து கடைபிடிக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் குறித்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன்ஸ் கட்டுப்பாடுகள் சரக்கு மற்றும் சேவை வரி பிரிவு சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்படி மத்திய ஜிஎஸ்டி வரி விதி 59 நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாக்கம் செய்யப்படுகிறது.
இதன் மூலம் ஜிஎஸ்டிஆர் 3B தாக்கல் செய்யாதவர்கள் ஜிஎஸ்டிஆர் 1 தாக்கல் செய்ய முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய கட்டுப்பாடு நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த ஜிஎஸ்டிஆர் 3B தாக்கல் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஜிஎஸ்டிஆர் 1 தாக்கல் செய்யும்போது ரெண்டுமே பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு இணைப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஸ்பிஐ வங்கி சமீபத்தில் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. எந்த மாதிரி எஸ்எம்எஸ்னா, செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ஆதார் பேன் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்துள்ளது. இணைக்கப்படாத பட்சத்தில் சில பண பரிமாற்ற தடைகள் விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது. குறிப்பாக ஒரு நாளுக்கு 50 ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்ய பேன் கட்டாயப்படுத்தியுள்ளது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு கூட ஆதார் கார்டு மறக்காமல் லிங்க் பண்ணிக்கோங்க. ஃபைன் பண்ணியாச்சும் லிங்க் பண்ண பாருங்கள். ஏன்னா எப்போனாலும் புதிய விதிகள் கண்டிப்பாக அமலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க்கில் கூட பணம் எடுப்பதற்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்க சீக்கிரமாக லிங்க் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுடைய ஒரு மிஸ்மேட்சாக இருக்குன்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபைன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுறவங்க ஃபைன் பண்ணி தான் பண்ணணும். மேபி இன்னும் போக போக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஆதார் மற்றும் பிஎஃப் கணக்கில் யுஏஎன் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதார் யுஏஎன் இணைக்கப்படாத கணக்கிற்கு நிறுவனங்கள் தங்கள் பங்கு பிஎஃப் பணத்தை கணக்கில் டெபாசிட் செய்ய மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதார் யுஏஎன் இணைக்கப்படாத கணக்கிற்கு எவ்விதமான சேவைகளும் அளிக்கப்படாது என்றும் அந்த இபிஎஃப் நிறுவனம் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஎஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் யுஏஎன் கூட ஆதார் கார்டை கட்டாயமாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் எதுவுமே நாங்கள் அனுப்ப மாட்டோம், அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்றத இபிஎஃப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பிஎஃப்பில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்க மறக்காமல் லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கான ஷேர் அமௌண்ட் வராதுன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக லிங்க் பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகவிலைப்படியில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை செப்டம்பரில் உயர்த்தி அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு தற்போதைய 50% டிஏவை 53% இனி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஹெச்டிஎஃப்சி வங்கி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து தனது வாடிக்கையாளர் கிரெடிட் கார்டு பயன்பாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் ஈட்டப்படும் ரிவார்டு புள்ளிகளுக்கு ஒரு வரம்பு வந்து பார்த்தா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று தாமத கட்டணத்திலும் மாற்றத்தை கொண்டு வர உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிவர்த்தனைகளில் வாடிக்கையாளர்கள் அதிகபட்ச மாதத்திற்கு 2000 புள்ளிகளை பெற முடியும். மேலும் 3ஆம் தரப்பு செயலிகள் மூலம் செய்யப்படும் கல்வி சார்ந்த கட்டணங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி எந்த ரிவார்டு புள்ளிகளையும் கொடுக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா கிரெடிட் கார்டையும் வந்து பார்த்தா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் தருவாங்க. அந்த மாதிரி இதுக்கு அதிகபட்சமாக 2000 புள்ளி வரைக்கும் நீங்கள் பெறலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக நீங்கள் போயிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ரிவார்டு கிடைக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நாளை முதல் கிரெடிட் கார்டுகளில் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச கட்டணத்தை குறைத்தும் பேமெண்ட் காலத்தை 18 15 நாட்களை குறைத்தும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தா முடிவு பண்ணியிருக்காங்க. மேலும் யூபிஐ மற்றும் பிற இயங்குதளங்களில் ரூபாய் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் பிற கட்டண சேவை வழங்கிடமிருந்து கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் அதே வெகுமதி புள்ளிகளை பெறுவார்கள் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரூபாய் கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னா வேறு ஒரு கட்டண சேவை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ட்ராய் வந்து பார்த்தா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது விளம்பரங்கள், மோசடி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் போன்றவைகளுக்கான விதிகள் நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கடுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ட்ராய் இருக்காங்க பாருங்கள், ட்ராய் வந்து நிறுவனங்களுக்கு இது போன்ற மோசடி செயல்களை கட்டுப்படுத்துமாறு ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. 140 என்ற மொபைல் எண்களை தொடங்கும் டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் மற்றும் வணிக செய்திகளை பிளாக் செயின் அடிப்படையிலான டிஸ்ட்ரிபியூட் லெஜர் டெக்னாலஜி தளத்திற்கு செப்டம்பர் 30க்குள்ள மாற்ற ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் போன்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்களுக்கு ட்ராய் வந்து பார்த்தா கடுமையாக வந்து வழிகாட்டுத்தை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதனால் நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இது போன்ற மோசடி அழைப்புகள் கணிசமாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. நிறையா ஸ்பேம் கால், ஃபேக்கான கால்லாம் வருது பாருங்கள். அதுக்கு வந்து ட்ராய் வந்து பார்த்தா ஒரு கடுமையான விதி அளிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்தமான கால்கள் வர்றது குறையும் அப்படின்றத நம்பலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில புதிய அப்டேட், புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த புதிய மாற்றங்கள் நல்லா இருக்குது, எது டிஸப்பாயின்மெண்ட்ன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.